ஒரு நிறுவனம் ஆரம்பிச்சோன்னே ஒரு 4 நாள்லயோ, இல்ல 6 மாசத்துலயோ 5,000 கோடி, 10,000 கோடி வந்து சேர்ந்துராது. மக்கள நம்ப வைக்கணும். அப்ப அந்த நம்ப வச்சு அவங்ககிட்ட இருந்து காசு வாங்குறதுக்கு தே நீட் அ பீரியட். ஒரு 3 இயர்ஸ் ஆச்சு. டெட் மினிமம் 3 இயர்ஸ் ஆச்சு வேணும். அந்த 3 இயர்ஸ்ல நீங்க போனீங்கன்னா, எல்லாத்துக்குமே காசு குடுத்திருப்பான். இப்ப அதுல 1000 பேர் இருக்காங்கன்னா, 1000 பேத்துக்கு காசு குடுத்திருப்பான். ஏன்னா ஒரு 800 பேத்துக்கு மட்டும் காசு குடுத்தான்னா, 200 பேர் கம்ப்ளைண்ட் குடுத்தான்னா, அது எஃப்ஐஆர் ஆயிரும். அந்த ஸ்கேம் வந்து குளோஸ் ஆயிரும். ஸோ அதனால இந்த 1000 பேத்துக்கும் அந்த கூலிங் பீரியட்ல கண்டிப்பா காசு குடுப்பான். என்னைக்கு அவன் செட் டார்கெட்ட வந்து ஒரு டார்கெட் வச்சிருப்பான். 5,000 கோடி வந்தோனே நான் கம்பெனி இழுத்து மூடிருவேன். 10,000 கோடி வந்தோனே இழுத்து மூடிருவேன்ட்டு வச்சிருக்கான். அந்த டார்கெட் அச்சீவ் பண்றானோ, அன்னைக்கு குளோஸ் பண்ணிருவான். இது வந்து இன்னும் வந்து அவங்க நம்ப வைக்கிறாங்க. இதுல வந்து பேச்சாளர்கள் வந்து பயங்கரமான பேச்சாளர்கள். இந்த நீங்க எம்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா, நேத்து நீங்க பார்த்த வீடியோவே பார்த்தீங்கன்னா, உங்க உணர்ச்சிய தூண்டி பேசுற மாரி. இது என்னோட நிறுவனம் இல்ல. இது மக்களோட நிறுவனம். வாழ வைத்து வாழ். இறைவன் நம்ம கூட இருக்கிறாங்க. இயற்கை நம்ம கூட இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்ட்ஸ் எதுவுமே பேசுறது கிடையாது.